தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். இந்தியாவின் சுரண்டல் கல்வி முறைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற விதத்தில் இன்னைக்கு தேசிய நுழைவுத் தேர்வு நீட் என்கின்ற தேசிய நுழைவுத் தேர்வு சிபிஎஸ்இ இது மாதிரியான அந்த கல்வியில் இருக்கக்கூடிய வினாத்தாள் கசிவு, கல்வியில் இருக்கக்கூடிய முறைகேடுகளை கண்டித்து பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் மதிப்பிற்குரிய ராகுல் காந்தி அவர்கள் ஒவ்வொரு மாநிலங்களிலும் மாணவர்களோடு மாணவர்கள் சொல்லுகின்ற அந்த உண்மை பிரச்சனையை உள்வாங்கி மத்திய அரசு செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் ஏற்கனவே ராஜஸ்தான் மாநிலம், உத்தரகாண்ட் 2 மாநிலங்களில் மாணவர்களுடைய பிரச்சனையை மாணவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி மத்திய அரசு அந்த கல்வி முறையில் எவ்வளவு தவறுகளை செய்திருக்கிறது என்பதை பற்றி மிகப்பெரிய ஒரு மக்கள் இயக்கமாக மாணவர்களோடு இணைந்து அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை பற்றி தான் நான் இங்க பேச போறேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இன்னைக்கு சமத்துவம், சமூக நீதி, அதே மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய சுயாட்சி, இதற்கு எதிரான ஒரு கல்வி திட்டம் தான் இன்னைக்கு அந்த நீட் நுழைவுத் தேர்வு. 2016 இந்த தேசிய நுழைவுத் தேர்வை இங்க கொண்டு வரும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது இன்னைக்கு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள், அதே மாதிரி நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்கள், இவங்க எல்லாம் கடுமையாக எதிர்த்தார்கள். எதற்கு எதிர்த்தார்கள் என்று சொன்னா, இன்னைக்கு பணக்காரர்களுக்கு மட்டும்தான் அதை இந்த கல்வி முறையை பயில முடியும். ஏன்னா ஏற்கனவே ஒரு கல்வி முறை இருக்கு. அதாவது 10ஆம் வகுப்பு அரசு 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 எக்ஸாம், அதாவது அரசு எக்ஸாம் எழுதி தான் நம்ம வெற்றி பெற்று தான் அடுத்தது 11th 12th படிக்கணும். 12th அரசு தேர்வு. அப்போ 12th அரசு தேர்வு முறை நடத்தி அதுல வெற்றி பெற்றவர்கள், அந்த அடிப்படையில் தான் நம்ம 2016க்கு முன்னால நம்முடைய மருத்துவ கல்விக்கெல்லாம் அவங்க படிச்சு அந்த மார்க் மூலம் மருத்துவ கல்வியெல்லாம் அந்த தேர்ச்சியை எடுத்தாங்க. ஆனா இப்போ 2016க்கு பிறகு அந்த நீட்டுன்னு உள்ள முறையை கொண்டு வந்தனால இன்னைக்கு மாணவர்களும் அதே மாதிரி கிராமப்புற மாணவர்கள் குறிப்பாக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், கிட்டத்தட்ட 2016 பிறகு தமிழ்நாட்டில் கூட கிட்டத்தட்ட 37 பேர் இந்த நீட்டுனால நுழைவுத் தேர்வுனால இன்னைக்கு தற்கொலை செய்திருக்கக்கூடிய சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். ஆகவே இந்த நீட்டுன்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு ஒரு தனியாருக்கு தாரை வார்க்கக்கூடியது. இன்னைக்கு தனியார் பயிற்சி மையம் பல கோடி ரூபாய் அளவில் இன்னைக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதே மாதிரி கிராமப்புற மாணவர்கள் அவங்க இவ்வளவு ஒரு தனியார் பயிற்சி மையத்தில் சேர்ந்து படிச்சு அவங்க வெற்றி பெற்று வரணும்னா ரொம்ப கஷ்டம். அதனால கல்வி இன்னைக்கு திரும்ப மாநில பட்டியலுக்கு வரணும்னா எல்லா மாநில மக்கள் விரும்புறாங்க. ஆனா இன்னைக்கு அது பொதுப்பட்டியல் இருக்கு. அதனால மாநில பட்டியலுக்கு திருப்பியும் வரணும். எங்களை பொறுத்தவரையில எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, அதாவது படித்த மாணவர்கள், அதுவும் கிராமப்புறத்தில் இருக்கவங்களுக்கும் நகர்ப்புறத்தில் இருக்கவங்களுக்கு எந்த விதமான ஒரு வித்தியாசம் இருக்கக்கூடாது. சமத்துவமும் சமநீதியும் சுயாட்சி முறையில் அது இருக்கணும்னா எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி விரும்புறாரு. அதனால இது ஒரு நாடு தழுவிய மாணவர்களோடு இணைந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. அதனால வரக்கூடிய காலத்தில் இதை உடனடியாக இந்த நீட்டு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இதை இதுல நடக்கக்கூடிய அந்த முறைகேடுகள், இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் என்னதான் இருந்தாலும், உச்ச நீதிமன்றத்தினுடைய பார்வை இருந்தாலும் கூட, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இதை வேல்யூ பண்றது, இதனுடைய அந்த வினாத்தாள் ரெடி பண்றதெல்லாம் ஒரு பிரைவேட், அவங்க ஒருவேளை ஒரு நிகர்நிலையா சொன்னா கூட அது முழுக்க முழுக்க மத்திய அரசினுடைய கல்வியினுடைய அந்த கட்டுப்பாடு. இப்போ நம்முடைய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவருடைய கட்டுப்பாடுல தான் அது வருது. அந்த முறையும் அது சரியானது கிடையாது. அதனால எங்களை பொறுத்தவரையில் உடனடியாக மத்திய கல்வித்துறையினுடைய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும். இதுக்கு உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய நிலை.
இல்ல இப்போ கவர்னர் உரையில கூட இப்ப இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணி அரசாங்கத்தில் நாங்க இருக்கிறோம். கவர்னர் உரையில மிக தெளிவா சொல்லியிருக்காங்க. நீட்டு தேர்வு முறை கிராமப்புற மக்களுக்கு எதிரானது. இதை எந்த சூழ்நிலையும் தமிழ்நாட்டில் நடத்தக்கூடாதுன்னு தான் அதை எதிரான நிலைப்பாடு தான் சொல்லியிருக்காங்க. கடந்த காலங்களிலையும் ஏ.கே. ராஜன் என்கின்ற ஒரு ரிட்டையர்டு ஒரு ஜட்ஜி தலைமையில ஒரு இதை பற்றி ஆய்வு பண்றதுக்கான ஒரு கமிட்டி அமைச்சாங்க. சட்டமன்றத்தில் கூட பல்வேறு தீர்மானங்கள் இதற்கு எதிராக ஏற்றினாங்க. இருந்தாலும் தமிழ்நாடு மக்களுடைய நலனை பொறுத்தவரையில தமிழ்நாடு மக்களுடைய வாழ்வாதாரம், சமூக நீதி, சமத்துவத்தை பாதுகாப்பதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய கடமை. இல்ல அது இப்போ எங்க தலைவர் ராகுல் காந்தி அவர் இன்னைக்கு கூட பத்திரிகையில் சொல்லியிருக்காரு. அது நீட்டுக்கு எதிரான போராட்டம், அதுக்கு ஆதரவு தெரிவிச்சு தான் அவருடைய எக்ஸ் வலைதளத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. அதே நிலைப்பாடு தான் இப்ப இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலையாகவும் இருக்கும் என்பதை நான் நினைக்கிறேன். இல்ல அதாவது இப்போ கல்வி முறை என்பது இப்போ 12ஆம் வகுப்பு முடிச்ச பிறகு இன்னைக்கு நீட்டு தேர்வு எழுதுறாங்க. நீட்டு தேர்வில் நீங்க பாத்தீங்கன்னா 720 மார்க் டோட்டல் மார்க். 720க்கு எவ்வளவு மார்க் எடுக்கணும்னு உள்ளதா ஒரு விதி வச்சிருக்காங்க. நீங்க இதே மாதிரி பிஜி எக்ஸாம், அதாவது இதுக்கு மேல் படிப்பு படிக்கணும்னா கடந்த காலங்களில் 0 விழுக்காடு இருந்தா போதும், அதுக்கு எந்த எலிஜிபிலிட்டியும் கிடையாது. இப்ப நீங்க எப்படியும் நீட்ல மார்க் பேசிஸ்ல தான் நீங்க தேர்வு பண்றீங்கன்னா இப்ப 720 மார்க்குக்கு பிசிக்கு 177 கட் ஆஃப். அப்ப 177 கட் ஆஃப்னா பிஜிக்கு என்ன வச்சிருக்கீங்க, 0 லெவல்ல தான் வச்சிருக்கீங்க. எலிஜிபிள் ஆனாலே போதும். எக்ஸாம் நீங்க ஆமா பரீட்சை எழுதிட்டா போதும், நீங்க ஜாயின் பண்ணலாம்னு சொல்றீங்க. அப்ப அந்த நடைமுறை நீங்க ஏற்கனவே ஆமா அப்ப எதுக்கு டெஸ்ட்? நீங்க ஏற்கனவே நீங்க மெரிட் பேசிஸ் சொல்றீங்க. அப்ப இதுக்கு மெரிட் பேஸ்னா 720 மார்க் எத்தனை பேர் எடுத்திருக்காங்க, அடுத்தது அதுல குறைஞ்சு எத்தனை பேர் இருக்கு, அந்த வழியில தானே நீங்க வரணும். அதுக்கு அவசியம் இல்லையே. இப்ப இந்த கட் ஆஃப் கூட அவசியம் இல்லையே. அப்ப இந்த தேர்வு முறை என்ன, இதுக்காக இந்த தேர்வு முறை இவ்வளவு கோடி ரூபாய் நீங்க கல்விக்காக ஒதுக்கக்கூடிய, அது நீட்டுக்காக ஒதுக்கக்கூடிய அந்த பட்ஜெட்ல ஒதுக்கக்கூடிய தொகை இன்னைக்கு 22 லட்சம் நீட்ல தேர்வாளர்களுக்கு கிட்டத்தட்ட 1,36,00,000 கோடி செலவு பண்ணாங்க. அது நீங்க மத்திய அந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா அதுக்கு ஈடு இணையா இந்த அமௌண்ட் வருது. அப்படி வரக்கூடிய டைம்ல இவ்வளவு எக்ஸ்பென்ஸ் பண்ணி இவ்வளவு பண்ணும்போது அது மாணவர்களுக்கு, கிராமப்புற மாணவர்களுக்கு இவ்வளவு பெரிய கல்வி கட்டணத்தை பண்ண முடியாது. அதுவும் இன்னைக்கு தனியார் கல்வி நீங்க முதல்ல 2016 வெறும் 18,000 ரூபாய் இருந்து இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா 2 லட்சம் 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த கோச்சிங் சென்டர் வாங்குறாங்க. அப்ப முழுக்க ஒரு தனியாருக்கு தாரை வார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்த டெஸ்டே எதுக்கு? அதனாலதான் இந்த தேசிய நுழைவுத் தேர்வு வேண்டான்னு உள்ளது எங்களுடைய தலைவருடைய, எங்க கட்சியினுடைய நிலைப்பாடு என்பதை நாங்கள் வலியுறுத்தி சொல்றோம். அது உங்களை மாதிரிப்பட்டவங்க நீங்க தான் எங்களை ப்ரமோட் பண்ணணும். அதாவது நீங்க நேற்று டேராடூன்ல ராகுல் காந்திக்கு கூடிய கூட்டத்தை, நீங்க கூடிய இளைஞர்களை நீங்க எந்த தொலைக்காட்சியாவது காமிச்சிருக்கீங்களா? நீங்க ஒரு 200 பேர் ஜந்தர் மந்தர்ல இருந்தா அதை 24/7 காமிக்கிறீங்க. நேற்று அவருக்கு லட்சக்கணக்கான மாணவர்கள் கூடியிருக்காங்க, பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்திருக்குது. ஆனால் ஊடகங்கள் திட்டமிட்டு காங்கிரஸை முடக்கிறதுக்கு வேற சில ஊடகங்கள், எல்லாரையும் சொல்லல, அதனாலதான் நீங்க வீரியம் இல்லையோடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நிறைய வீரியம் இருக்கு. அதை தேர்தலில் பார்க்கலாம். எங்க இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க டேராடூன் அந்த நிகழ்ச்சியையும் அதுக்கு முன்னால அவர் எங்க போயிட்டு வந்தாரு, எங்க கோட்டாக்கு போனாரு, ராஜஸ்தான்ல கோட்டாக்கு போனாரு. அங்க அந்த எழுச்சி யாராவது காமிச்சிருக்கீங்களா? நான் இன்னொன்னு சார், அதாவது
நீங்க வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய நடவடிக்கைகள், காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவருடைய நடவடிக்கைகள், அவங்க செய்து வருகிற பணி, இது எதையுமே வந்து மீடியா வந்து கவர் பண்றதில்ல. சமூக ஊடகங்கள்ல தான் இன்னைக்கு வந்து கம்யூனிகேட் பண்ண வேண்டியது இருக்கு. அதன் மூலமா தான் தொடர்பு கொள்ள வேண்டியிருக்கு. பாஜகவினுடைய ஃபெயிலியரை வந்து நீங்க யாரும் எக்ஸ்போஸ் பண்றதும் இல்லை. ஸோ அது வந்து அது அனதர் இஷ்யூ. இன்னைக்கு இந்த இஷ்யூ மட்டும் பேசுவோம். இன்னைக்கு நம்மளும் எடுக்க இல்ல, அதாவது இப்ப நீட்டே வேண்டான்னு உள்ளதான் எங்களுடைய நிலைப்பாடு. இல்ல இல்ல பில் பாஸ் பண்ணி கவர்னர் இல்ல அரசியல் கண்ணோட்டம் கிடையாது. இது மாணவர்களுடைய எதிர்காலம் வந்து பாதிக்கப்பட்டு விடக்கூடாதுன்னு தான் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி போராடிட்டு இருக்காரு. ஏற்கனவே உங்களுக்கு நல்லா தெரியும், எங்களுடைய தலைவரை பொறுத்தவரையில இன்னைக்கு வந்து நீங்க கிட்டத்தட்ட 2016 இருந்து 90 தடவை இந்த கசிவு ஏற்பட்டிருக்கு. 150 தடவை சின்ன சின்ன, அதாவது சின்ன சின்ன கசிவுன்னா 150க்கு மேல 180 தடவை இது மாதிரி கசிவு ஏற்பட்டிருக்கு. ஏன் வந்து இந்த கசிவு ஏற்படாம இதை முறைப்படுத்தி ஒரு மத்திய அரசு வந்து அந்த கல்வித்துறை செய்யலாம் இல்ல? ஏன் செய்யல? இன்னைக்கு வந்து நீட்டினுடைய அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து தயாரிக்கிறது, அதுவும் வந்து ஒரு தன்னாட்சி நிறுவனம் தான் செய்யுது, அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளால. அப்ப அதை முறைப்படுத்துறதுக்கு அவங்க நேரடியா பண்ணலாம் இல்ல? இனி உச்ச நீதிமன்றத்தினுடைய பார்வையில இதை பண்ணட்டு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்ல அந்த கேஸ் முடிஞ்சு போச்சு. நாளைக்கு நாங்க பார்லிமெண்ட் மெஜாரிட்டி வந்து ஆக்ட் போடுவோம். இல்ல, நான் அதாவது இது வந்து தலைவர்கள் வந்து நல்ல மாதிரி யோசிச்சு பார்லிமெண்ட்ல அதுக்கான முடிவை எடுப்பாங்க. கவர்னர் அட்ரஸ்ல தாவேக்காவுடைய நிலைப்பாட்டை வந்து ஒரு முறை அல்ல 2-3 முறை முதலமைச்சர் வந்து பல்வேறு ஸ்டாண்ட்ல வந்து கிளாரிஃபை கொடுத்திருக்காரு. கவர்னர் அட்ரஸ் வந்து இந்த நீட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இதுக்கு வந்து நாங்க எகெயின்ஸ்ட், நாங்க ஒரு நாளும் ஏத்துக்க மாட்டோம். மாநில உரிமைகளை எக்காலம் ஒன்றும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். எங்களுடைய பாலிசி வந்து 2 லாங்குவேஜ் தான், நாட் 3 லாங்குவேஜ். அப்போ தேசிய எஜுகேஷன் பாலிசி வந்து 3 லாங்குவேஜ் சொல்லுது. இவர் நாங்க we stand by 2 languages சொல்லப்ப இதோட அவர் என்ன தினசரி இதே சொல்லிட்டு இருக்க முடியுமா? எதிர்கட்சி, நாங்க அரசியல் கட்சி இதை பேசிட்டு இருக்கிறோம். சிஎம் has declared his stand, government has declared his stand. எதுல வந்து அவர் டைல்யூட் ஆயிருக்காரு? ஆளுநர் வந்து தமிழகம் பேசினா மட்டும்தான் காங்கிரஸ் வாய்ப்பு. தமிழக வெற்றி கழகம் தமிழகம் சொன்னா வாய்ப்பு அடக்கவே மாட்டேங்கிறது குற்றச்சாட்டு. தமிழ்நாடா தமிழ்நாடு தான், தமிழகம் தமிழ்நாடு எல்லாமே ஒண்ணுதானே. தமிழ்நாடு தான் பூன்னு சொன்னா புஷ்பம்னு சொன்னானு சார். இதுல ஒரு பெரிய வித்தியாசமா இல்லையே. இப்ப தமிழக வெற்றி கழகம், வெற்றி தமிழகம், இதுதான் வந்து வெற்றி தமிழகம் உள்ளது ஒரு லாங் டேர்ம், அதாவது தொலைநோக்கு பார்வையோட 5 வருஷத்தினுடைய திட்டங்களை வந்து வெற்றி தமிழகம் உள்ள தலைப்பில் வச்ச வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டம், இதுதான் அதனுடைய கான்செப்ட். அதுலதான் வந்து அதுக்கு கீழே வந்து எல்லா இதுமே வச்சிருக்காங்க. இத்தனை எந்தெந்த துறைகளை எவ்வளவு திட்டங்கள், அறம் பொருள் இன்பம் என்கிற 3 தலைப்பில் கொண்டு வந்திருக்காங்க. இதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இல்ல, நிச்சயமா வந்து நீட்டுக்கு எதிரான போராட்டம் மதிப்பிற்குரிய எங்களுடைய மாநில தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் அவர்களுடைய தலைமையில மிகப்பெரிய போராட்டத்தை காங்கிரஸ் கட்சி முன்னெடுக்கும்.
ரொம்ப டிஃபரெண்ட் இருக்கு. அப்ப இதெல்லாம் மாற்றுறதுக்கு அரசாங்கம் என்ன உங்களுக்கு அதுதான் ராகுல் காந்தி அதுதான் ராகுல் காந்தி சொல்றாரு. அதாவது சமத்துவம், சமநீதி, எல்லாருக்கும் சமமா இருக்கணும். கல்வி என்பது வந்து ஒரு உயர்ந்த வர்க்கத்துக்கு மட்டுமே உள்ளதில்ல, எல்லாருக்கும் சமமா இருக்கணும்னு தான் அவர் விரும்புறாரு. அதுதான் அவர் முன்னெடுத்து இன்னைக்கு கொண்டு போயிட்டு இருக்காரு. அது நாங்க வந்தோடனே செய்வோம். அதெல்லாம் எங்க ஆட்சி வந்த பிறகு, எங்க தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் ஆன பிறகு நல்ல முடிவு வரும். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.